ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட டே வந்து 12 தான். இன்றைக்கி வந்து 93.50 இருந்தேன். 93.50, 93.50, மறுபடியும் 93.50 அந்த இதுலேயே இருக்கேன். நான் சரி காலையில் வந்து வெயிட் லாஸ் ஜூஸ் வந்து முருங்கைக்கீரை ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். ஐயோ, காலையிலே குடிக்கலாமா வேணாமா அப்படின்னே நினச்சிக்கிட்டே குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்டி பவுடர் பாட்டில் இருந்துச்சு, கோகுல் சென்டாலோடது. அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி எறிய வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வாட்டர் ஊற்றி மணி பிளான்ட் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி உள்ளே கிச்சனுக்குள்ளே டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தேன். டெக்கரேஷன் வந்து அந்த நெயில் பாலிஷ் இருந்துச்சு என்கிட்ட, நிறைய நெயில் பாலிஷ் பாட்டில் இருக்குது, ஆனால் வைக்கிறதில்ல. அதை வச்சு சின்ன சின்ன பூ மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஃபுல் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு குக்கர்லாம் கழுவிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவாமல் இருந்துச்சு. சரின்ட்டு அதையுமே கழுவி வச்சுட்டு பாப்பா அந்த ஜிங்க்லேயே தான் வந்து அந்த தொட்டியை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கா. அது என்னைக்கு போட்டுக்கிட்டு விழுக போகுதுன்னு தெரில. சரின்ட்டு சாப்பாடு வச்சுட்டு ஓட்ஸ் கஞ்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். 1.5 ஸ்பூன் ஓட்ஸு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுன்னா போதும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து கஞ்சி ரெடி ஆயிரும். நம்ம சும்மா அரிசி கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். பருப்பு வேக வைக்கிறது துவரம் பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வைப்பேன். ஆனால் வந்து மறந்துட்டேன் பூண்டு தக்காளியெல்லாம் போடுறதுக்கு. லைட்டாக எண்ணெயும் ஊற்றுவேன். காலையில் சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய் அதெல்லாம் இருந்துச்சு. கேரட்டை வந்து பொரியல் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அந்த வெங்காயத்தூள், அந்த காய்கறி வேஸ்டேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ரோஜா செடி அந்த வீட்டில் நிறைய பிளான்ட் எல்லாம் வளர்க்குறேன். அதுக்கு வந்து நான் போட்டுருவேன். அதை வந்து செடிக்கு வந்து உரமாயிக்கும். சூப்பராக வந்து ஃபெர்டிலைசர் வந்து ரெடி ஆயிரும் வீட்லேயே. நம்ம வந்து தனியாக வாங்கி போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சாம்பாருக்கு எப்போதும் போல் நான் வந்து எப்படி சாம்பார் வைப்பேன்னா, எண்ணெய், கடுகு, வரமிளகாய் 2, கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் மேக்ஸிமம் போடுவேன். 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம், நல்லா வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு காய்கறியை போட்டு அதையுமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்துலேயே நல்லா வதங்கி வந்துச்சுன்னா போதும். சூப்பராக வந்து சாம்பார் இருக்கும். புளித்தண்ணி சேர்க்க மறந்துட்டேன். வீடியோ ஆன் பண்ணேன்னு நினச்சிட்டு ஊற்றிட்டேன். சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அப்புறம் வந்து காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி வந்தோடனே நல்லா காய்கறி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கேரட் பொரியலுக்கு சிம்பிள் தான். கொஞ்சமாக பச்சை மிளகாய், வரமிளகாய், இல்லைன்னா ஏதாவது ஒரு வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டுட்டு கேரட் சேர்த்து நல்லா வதக்கிட வேண்டியதான். சின்ன வெங்காயம், அவ்வளோதான். கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சினேன் இல்லையா, அதை வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு அவள் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நானுமே வந்து ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடு ஊட்டியாச்சு. நான் தான் காலையில் ஓட்ஸ் கஞ்சி குடித்தேன் இல்லையா. அப்புறம் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஐடியாஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் மணி பிளான்ட்டில் வீட்லேயே நிறையா வந்து பெரிய கொடியாட்டமே ஓடிருக்கு மணி பிளான்ட். அதை கட் பண்ணி அந்த பவுடர் டப்பாவில் போட்டு சூப்பராக வந்து வச்சாச்சு. இன்றைக்கி தான் வந்து துணியெல்லாம் துவைக்க போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில். அதை வந்து காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு காலையிலேயே வந்து நல்லா வந்து சூரியன் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி இன்றைக்கி தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு இருந்தேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறவங்கள வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.